வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு பெண் லேடி கேட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து கமெண்ட்ஸ் கேட்குறாங்க, லேடி வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகிறாங்க. ஓகேங்களா, என்னுடைய குறிக்கோளும் அதுதான். பெண்கள் ஏன்னா ஆண்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பு கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. எக்ஸசைஸுங்கிறது வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து உடல் உழைப்பு இருக்குது. ஓகேங்களா, ஆனால் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பு வந்து மேக்ஸிமம் அவங்க வந்து ஹோம்லிக்கலாக இருக்கிறாங்க. வீட்டில் இருந்துட்டு வந்து எனக்கு வாய்ப்பில்லை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அப்படி மாதிரி இருக்காங்க. ஓகேங்களா, அதனால் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதுக்காக நிறைய வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா, ஜென்ஸ் சில பேர் பார்த்தீங்கன்னா ஓவர் ஃபேட்டாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை நீங்கள் எந்த உழைப்புமே இல்லாமல் இருக்கட்டும், இல்லை நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்முக்குலாம் போய் பாடி ஃபிட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களுக்கு நான் ஹோம் ஒர்க் நிறையா போட்டுருக்கேன். ஓகேங்களா, இப்போ அது மாதிரி ஒரு வந்து கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. என்னென்னா கமெண்ட்ஸ் வந்து கேட்டது என்னன்னா, இந்த கையுடைய அதாவது முட்டி, இந்த ட்ரைசப்ஸ் பைசப்ஸ் இந்த மசல்ஸ் ஓவரால் இந்த கையோட மசல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்கும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டிவேட் பண்ணாமல் அந்த ஒர்க் எதுவும் கொடுக்காம அந்த இடத்துல இருக்கிறனால என்னாகுன்னா கொழுப்பு தங்கி நீரும் தங்கும். ஓகேங்களா, அதை வந்து அதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈஸி தான். அந்த பார்த்தீங்களா, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் டிப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். ஓகே, இது மட்டும் தேவைப்படும். அதில் ஒரு 2 குட்டி தம்பிள்ஸ் தேவைப்படும். அது இல்லைனா கூட பரவாயில்ல. ஓகேங்களா, பட் இது வந்து இம்பார்ட்டன்ட். இது வாங்கி வச்சுங்க. நிறைய எக்ஸசைஸ் பண்ணலாம். பட் அது இந்த நம்ம ஆர்ம்ஸுக்கான எக்ஸசைஸை நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக உங்களுக்கு இந்த பிரச்சனை நிறைய பேர் இருக்குது. லேடிஸ்க்கு அதிகமாக இருக்கும், ஜென்ஸுக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கை வந்து தொடர்ந்து கொஞ்சம் லூஸாகவே இருக்கும். பெருசாக இருக்கும், மாதிரி பட் லூஸாக இருக்கும். ஓகேங்களா, அவங்களுக்கு சூப்பராக ப்ரொசீஜராக எப்படி பண்ணணும், அதுக்கு என்ன நடக்குது அந்த இடத்துல மசில்ஸ் வந்து என்ன பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம வந்து மசில்ஸ் ஆக்டிவேட் பண்ணணும். அது சின்ன சின்ன எக்ஸசைஸ், நார்மல் எக்ஸசைஸ் தான். ஓகேங்களா, சின்ன மசில்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் தான் கொடுத்துருப்பேன். பட் எக்ஸசைஸ்க்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் சுடுதண்ணி வைங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, இது வந்து நான் ஒரு இயற்கை ரீதியாகவும் சயின்ஸ் ரீதியாகவும் கொண்டு போயிட்டு உள்ள. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணணும்னா சுடுதண்ணி வச்சு கையை வந்து நல்லா வந்து சுடுதண்ணி நார்மல் ஹீட் வாட்டர் போதும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன வந்து ஒருத்தர் மாதிரி கை கொடுத்துட்டு அதாவது இல்லைனா வாலினி ஜெல் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு லைட்டு ஹீட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த இடம் நம்ம இங்கே பற்றக்கூடாது. இந்த இடம் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், ரொம்ப வந்து ஒரு சாஃப்டான பிளேஸ் ஏறி. ஓகேங்களா, இங்கே படாமல் இந்த இடத்துல மட்டும் நல்லா இந்த ஃபோராம்ஸில் வந்து இது வரைக்கும் நல்லா லைட்டாக ஒரு சின்ன ஒரு இது பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா, லைட்டாக தேய்ச்சிருக்கு. ஓகேங்களா, அப்படி தேய்ச்சி விட்ருங்க. ஓகே, லைட்டாக வந்து என்ன பண்ணும், சூடாகும், பிளட் சர்க்குலேஷன் ஃபாஸ்ட்டாக. ஓகேங்களா, அதுக்கப்புறம் மற்ற இதுவும் இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பின்னாடி வீடியோ பாருங்கள். நான் அதில் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன நடக்குது. நம்ம அது பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குது, பிளட் சர்க்குலேஷன் நடக்கும். ஓகேங்களா, நார்மல் தான். இது வந்து பெரிய ஒரு இது கிடையாது. நல்லா ஹீட் பண்ணுறோம், அவ்வளோதான். லைட்டாக வந்து இதாகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா அந்த மசில்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறோம். மைல்டு ஸ்ட்ரெச் பண்ணுறோம், சின்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறோம், மைல்டு ஸ்ட்ரெச், நார்மல் ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஓகேங்களா, அப்புறம் ஸ்ட்ரென்த்னிங் பண்ணணும் மசில்ஸ். ஓகே, ஸ்ட்ரென்த் பண்ணுறோம், சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறம் அந்த எக்ஸசைஸ் தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெயினிங் தேவைப்படுது. எக்ஸசைஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறோம், மசில்ஸை ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸ்ட்ரெச்சுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெச்சஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது ஆர்ம்ஸ் தான் கிடையாது, எந்த ஒரு பார்ட்டுக்கும் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணால் தான் லைஃப் வந்து நீடிக்கும். ஓகேங்களா, அந்த மசில்ஸ்க்கும் சரி ஓவரால் பாடிக்கும் சரி. ஓகேங்களா, முக்கியமாக ஸ்ட்ரெச்சர் முக்கியம். ஏன்னா நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணாலும் மசில் ஸ்டிப்பாகவே இருந்துடும். நீங்கள் எதுவுமே ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் பண்ணாலே போதும். ஒர்க் அவுட்டுங்கிறது மேட்டர், ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் டெய்லி பண்ணாலே போதும் ஓவரால் ஃபுல் பாடிக்குமே. நான் அதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் தெளிவாக ஃபுல்லாக உங்களுக்கு வரணும் வந்து ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சஸ், ஒன்லி ஸ்ட்ரெச்சஸ் மட்டும். நான் பண்ணுற ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சஸாகவே தான் ஃபோக்கஸ் பண்ணி வரும். ஹோம் ஒர்க் அவுட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்ட்ரெச்சஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஒரு நாள் உங்களுக்கு ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சஸ் மட்டுமே நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேங்களா, நீங்கள் அது பண்ணாலே போதும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பட் அது பண்ணிட்டு தானே உங்களுக்கு வந்து நிறைய ரிசல்ட் இருக்கும். ஓகேங்களா, அதை பற்றி ஒரு தெளிவான வீடியோ போடுறேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதில் ஃபுல் தெளிவாக சொல்கிறேன், கேட்டு அதை உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன், கேட்டு பார்த்துங்க. அதே மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன நீங்கள் மசில்ஸ் லூஸ் பண்ணுறது என்ன எக்ஸசைஸ் பண்ணமோ அது லாஸ்ட்டாக ஒரு முறை பண்ணுறீங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக வந்து 1 or 2 months வந்து ஒரு சூப்பர் ரிசல்ட் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் ரெகுலராக பண்ணலாம். ஒரு 2 days ஒன்ஸ் நீங்கள் வந்து பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு டெய்லி கூட பண்ணலாம். ஒரு வீக்லி 1 day 2 days வந்து நீங்கள் ரெஸ்ட் விட்டால் பரவாயில்ல. ரெகுலராக நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். நீங்கள் வேறு எந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுறது அவசியமே கிடையாது. பெஸ்ட் எக்ஸசைஸ் உங்களுக்கு சூஸ் பண்ணி நான் ஆல்ரெடி நீங்கள் எது வீடியோ வந்து கமெண்ட்ஸ் கேட்டதுனால நான் கரெக்டாக சூஸ் பண்ணி என்ன பண்ணலாம். நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா இது வந்து நீங்கள் கேட்குற உங்களுக்கும் எனக்கு மட்டுமே இல்லை, பல லட்சம் பேர் பார்க்குறாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து பல லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 100 பேராக வந்து அதை முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஓகே, அப்போ அவங்க செய்கிறாங்கன்னு வரும்போது அது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்சியரிட்டி எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால் நான் அதை தெளிவான அதாவது தெரியும்னு சொல்லுவேன். தெரியுதுன்னா அதை தெளிவாக சொல்லணும், மக்களுக்கு புரிய வைக்கணும். அதுதான் என்னோட குறிக்கோள். அந்த நோக்கம் தான். தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள். வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி கை வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். லூஸாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சேஃபே வந்து பார்த்தீங்கன்னா தொங்குற மாதிரி இருக்கும். லேடிஸுக்கு நிறைய பேருக்கு அது மாதிரி இருக்கும். பஸ்ஸில் வந்து பிடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு கூச்சப்பட்டு கை எடுத்துருவாங்க, அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்கும். அது அவங்க அப்படி கொஞ்ச நாள் பார்ப்பாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அந்த ஏஜ் போனதுக்கப்புறம் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பழகிருக்கு. ஓகேங்களா, இந்த எக்ஸசைஸ் பாருங்கள். ஓவரால் உங்களுக்கு வந்து நான் அந்த கொடுக்குற எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டுமே இல்லாமல் கொஞ்சம் உங்களுக்கு அப்பர் பாடி, அதாவது வந்து செஸ்ட், இந்த ஷோல்டர் பார்ட், கொஞ்சம் பேக் சைடு இதெல்லாம் கூட கொஞ்சம் இதில் இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்யூப்பில் போகும். மேக்ஸிமம் அதுக்கு இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ண மாதிரி நம்ம பண்ணிடுவோம். ஃபுல் வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். ஏதாவது நீங்கள் கமெண்ட்ஸ் கேளுங்க. இப்போ வந்து நிறைய வீடியோ கமெண்ட்ஸ் கேட்குறாங்க. அந்த ஹெல்த் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபுட்டு கேட்டிருக்காங்க. நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். டைம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஓகேங்களா, கண்டிப்பாக வீடியோ போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். ஃபுல் வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இது மாதிரி வந்து நம்ம மசில்ஸ் ஃபுல் லூஸ் பண்ணிக்கிறோம். நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள்.
இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க, ஆல்ரெடி வந்து ரொம்ப உங்களுக்கு லூஸாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மசில்ஸ் வந்து நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ணுறோம். ஓகே, அது மாதிரி உங்களுக்கு வந்து இது வார்ம் அப் எக்ஸசைஸ் ஆகிடும். ஓகே, நான் என்னென்ன பண்ணுறேனோ இது அப்படியே எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட்டில் இப்போ மூவ்மெண்ட் பண்ணோம், இது பேக்கில் எல்போ பண்ணுறோம், எல்லாம் வந்து ப்ளஸ் உங்களுக்கு வார்ம் அப் செஷன். ஓகேங்களா? ஃப்ரீயாக பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ முடியுதோ நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப லோடு கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ரொம்ப வந்து இப்போ பாருங்கள், எல்போ நான் பண்ணாலும் கூட எல்போ நான் ஃபுல்லாக லாக் பண்ணாமல் பண்ணுறேன். டப்புன்னு எல்போ வந்து லாக் பண்ணாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஃப்ரீ பண்ணுறீங்க. ஓகேங்களா? மசில்ஸ் எல்லா பக்கத்துமே 4 திசையிலுமே வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் மசில்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக பண்ணுங்க. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த சுடுதண்ணி வச்சு நீங்கள் வந்து லைட்டாக ஒத்துற மாதிரி கொடுத்துட்டு லைட்டாக மோஜல் இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ணும்போது மசில்ஸ் வந்து குயிக்காக வந்து உங்களுக்கு வாங்கிப்போம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து பேசிக்காக நம்ம இதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த மசில்ஸ்க்கு நம்ம இப்படி பண்ணும்போது ரிசல்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு பார்த்துங்க. ஒரு எக்ஸசைஸையும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள், என்ன பண்ணுறேன் பாருங்கள். முழுக்க டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசில்ஸுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நான் ஃப்ரீ படுத்துறேன்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டும் பண்ணணும், லாஸ்ட்டும் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள், இந்த சின்ன ஒரு எக்ஸசைஸ் தான். டைட் பண்ணக்கூடாது. அது மாதிரி எல்போ டைட் பண்ணணும், ஃப்ரீயாக ரிலாக்ஸடாக. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணதை விட இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெகுலராக நீங்கள் பண்ணணும். ஒரு 100 கவுண்ட் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணது கூட வந்து 20-30 கவுண்ட் பண்ணீங்க. பட் இந்த மாதிரி பஞ்சஸ்லாம் ஒரு 50 கவுண்ட்டுக்கு மேலே பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஸ்ட்ரெச் பண்ணுறோம். மைல்டு ஸ்ட்ரெச்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மைல்டாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறோம். மசில்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஸ்ட்ரெச் பண்ணுறோம். நம்ம வந்து ஒரு வேலை நம்ம வந்து கொடுக்குறோன்னு வரும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மசில்ஸை ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச்சஸும் பண்ணும்போது நம்ம நெக்ஸ்ட்டு பண்ணுற ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. இது எல்லா மசிலுக்குள்ள சிஸ்டம் இதுதான். ஓகேங்களா? கை தான் கிடையாது, எல்லா மசிலுக்குமே இந்த சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக வந்து மசில் கிராம்ப் ஆகுறது, மசில் பிடிக்கிறது, இல்லை மசில் வந்து பெயின் ரொம்ப வர்றது, இது மாதிரிலாம் வந்து இருக்காது. ஓகேங்களா? பிஃபோர் ஆஃப்டர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டில் நம்ம கண்டிப்பாக வந்து வார்ம் செஷனும் ஸ்ட்ரெச்சிங் ரொம்ப முக்கியம். இது நான் மைல்டாக தான் பண்ணிட்டுருக்கேன். என்னென்ன பண்ணுறேன் பாருங்கள். அதாவது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆர்ம்ஸு, ட்ரைசெப்ஸு, பைசெப்ஸு இதெல்லாம் நம்ம இதை இன்வால்வ் பண்ணி நம்ம வந்து பண்ணுறோம். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஓகேங்களா? கை நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சுக்க தான் நான் கீழே லைட்டாக உட்காந்த மாதிரி பண்ணுறேன். மற்றபடி கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கிங்க. நீங்கள் நான் பண்ணுறதை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோர் ஆர்ம்ஸு, ட்ரைசெப்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிடென்ஸ் டிப். ஓகேங்களா? ரொம்ப கம்மி தான். அது ஒரு 200 கூட இது வந்து 140, அமேசானில் 150 கூட வருது, ஃப்ளிப்கார்ட்டில் கொஞ்சம் கூட வரும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஒன்று வாங்கிக்கிங்க. அப்படி இல்லையா பெஸ்ட்டு சைக்கிள் டிப் பெட்டர். நான் சைக்கிள் டிப் வச்சு கூட நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருக்கேன். சைக்கிள் டிப் வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், இதுதான் நம்ம க்ளோஸ்லாம் வந்து பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பேக்கில் போய் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். கை பொசிஷன் பாருங்கள் எப்படி பிடிச்சி, இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். கை ஓப்பனில் இருக்கணும். நம்ம டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ட்ரைசெப்ஸ், அதாவது உங்களுடைய கீழ் பகுதியான கையை வந்து டார்கெட் பண்ண மாதிரி கையை ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இதில் ஒரு 5 எக்ஸசைஸ் பண்ணுவோம் பாருங்கள். செகண்ட் எக்ஸசைஸ் பார்த்துங்க, நான் எப்படி பண்ணுறோம் அப்படியே பாருங்கள். நான் கொஞ்சம் ஸ்பீட் படுத்திருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகணும்னு சொல்லிட்டு. இது வந்து ஃபஸ்ட் நம்ம ட்ரைசெப்ஸ் பண்ணோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஸ்ட்டுக்கும் லோடு போகும், பேக் எல்லாமே லோடு போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா பைசெப்ஸ் பண்ணுறோம். மசில்ஸ் நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தேவையான கொழுப்புகள், நீர்கள் எல்லாமே கரைய ஆரம்பிக்கும். இதோடு சேர்த்து நீங்கள் அடுத்த மசில்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணும்போது அங்கே உள்ள மசில்ஸுக்கு தேவையான வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் குறைஞ்சி பொதுவாக ஒரு இடத்துல உள்ள கொழுப்பு வந்து குறையுதுன்னா வேறு எங்கேயும் போகிறதில்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொட்டிங்ஸ் மூலியமாக வெளியே வந்துடும். இன்னொன்று தேவை எங்கே தேவையோ அங்கே போய் அது வந்து பூர்த்திப்படுத்தும். அப்படிங்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இப்போ முதுகு பகுதியில் வந்து பொதுவாக வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஒர்க் அவுட் ஆட்டோமேட்டிக்காக போகும்போது இந்த இடத்துல உள்ள அந்த மசில்ஸ் சம்மந்தப்பட்ட தேவையான கொழுப்புகள் கரைஞ்சாலும் அங்கே தேவையானதை எடுத்துக்கும். ஓகேங்களா? உடலோட இது வந்து அதுதான் உங்களுக்கு. அப்போ பாருங்கள், எக்ஸசைஸ் எல்லாத்தையும் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எங்கே தேவையோ அந்த இடத்த வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கும். இப்போ நம்ம வந்து இன்னர் தைஸில் இந்த மாதிரி ஆர்ம்ஸில், குளூட்டஸில், ஓகேங்களா, இப்போ அடிவயிறுலாம் ஆப்ஸ்லாம் நமக்கு வந்து ஃபேட் இருக்குது அப்படின்னு வரும்போது நம்ம வந்து ஓவரால் பாடியும் ஒர்க் அவுட் பண்ணணும். பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து நமக்கு எனர்ஜி தேவை, எங்கே வந்து நம்ம ஃபேட் தேவையோ அங்கே வந்து கண்டிப்பாக வந்து பாடி ரெடியூஸ் பண்ணி அதை எடுத்துக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், நான் இதை வந்து ஃப்ரண்ட்லேயும் செஞ்சு காட்டுறேன். ஆக்சுவலி வந்து உங்களுக்கு நான் சைடில் செஞ்சு காட்டுறேன், அதை ஃப்ரண்டில் பண்ணுறேன். எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். கையை இந்த மாதிரி நல்லா வந்து நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுங்கள். ஓகேங்களா? நல்லா ஃப்ரீயாக பண்ணி இதை பாருங்கள். நம்ம பெரிய மேலே கீழே குனிஞ்சு இது காட்டுறேன். உங்களுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கீழே குனிஞ்சு உட்காந்த மாதிரி பண்ணுறேன். இதை நீங்கள் உட்காந்து கூட பண்ணலாம், பட் நின்றுட்டே பண்ணுங்கள். ஓகேங்களா? இது போல் நான் அது அந்த சைடு என்ன பண்ணணும் அதை தான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் செஞ்சு காட்டியிருக்கிறேன். 2 சைட்லையுமே தெரியணுங்கிறதுக்காக. இந்த பாருங்கள், இது வந்து உங்களுக்கு செஸ்ட்லேயும் நல்லா லோடு போகும், லோவர் செஸ்ட்டில் நல்லா லோடு போகும். ஓகேங்களா? அது மாதிரி ஆர்ம்ஸில் லோடு போகும். ஏன்னா அந்த ஏரியாவை சரௌண்டிங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒர்க் அவுட் கொடுக்குறோம். அந்த கைக்கு மட்டுமே இல்லாமல் அந்த சரௌண்டிங் பிளேஸை நம்ம வந்து பண்ணுறோம். ஓகேங்களா? பார்த்து நம்ம என்னென்னா அந்த ஃப்ரண்டில் பண்ணணும், அது எல்லாத்தையுமே வந்து சைடில் என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் ஃப்ரண்ட்லேயே நான் பண்ணிட்டுருக்கேன். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஒரு 5 எக்ஸசைஸ் பண்ணியிருப்போம். இப்போ அடுத்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரென்த்னிங் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இது வந்து இன்ச் வார்ம்னு சொல்லக்கூடிய எக்ஸசைஸ் தான். இப்போ நார்மலாக என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி வந்து
கையால் மூவ்மெண்ட், அதாவது கீழே குனிவீங்க, கையால் கொஞ்சம் தூரம் போகிறீங்க, அவ்வளோதான். ஒரு ஒரு 4 ஸ்டெப் போவீங்க, பேக்கில் வரீங்க. இது மாதிரி என்ன பண்ணுறீங்க, ஒரு 20 கவுண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இது முழுக்க முழுக்க உங்களுடைய ஆர்ம்ஸ், அதாவது ட்ரைசெப்ஸ் லோடு போகும். ஓகேங்களா. அப்படி உங்களால் கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பில்லோ எடுத்துங்க. ஓகேங்களா. இது பேடு, நீங்கள் வீட்டில் பில்லோ இருக்குங்களா, தலகாணி இருக்குங்களா, எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி வாங்க. ஓகேங்களா. இது ஈஸி. இப்போ பாருங்கள், நான் தெளிவாக எப்படி காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், இந்த பாருங்கள். ஓகே, இது போல் என்ன பண்ணுறீங்க, இந்த பாருங்கள் போகிறீங்க, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க, நல்லா இப்படி மாதிரி பேக்கில் வரீங்க. ஒரு இது மாதிரி வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக ப்ரீத் அவுட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் லாங் ப்ரீத் அவுட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இது வந்து நல்ல ஒரு எக்ஸசைஸ் தான். இது வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த மாதிரி பெஞ்ச் இருந்தால் ஓகே, இல்லைனா வீட்டில் செவரு கட்டு இருக்கும்ல, அதாவது வந்து நம்ம மாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் பால்கனி கட்டு இருக்கும், இல்லை ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இது மாதிரி உங்களுக்கு வந்து பண்ண கஷ்டமாக இருக்குன்னா இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒரு 2வது ஆப்ஷன் பாருங்கள். இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நீங்கள் பாதி லெக் பவர் யூஸ் பண்ணிக்கலாம், பாதி கை பவர் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பெஸ்ட் எக்ஸசைஸ் இது கண்டிப்பாக நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படி பண்ணி பாருங்கள், முடியல நீங்கள் இப்படி பண்ணுங்கள். ட்ரைசெப்ஸுக்கு முழுக்க முழுக்க போகும். இப்போ முழுக்க முழுக்க நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைசெப்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா. ஏன்னா அங்கே தான் வந்து மசில்ஸ் அதிகம். நம்மளுடைய கையோட மசில்ஸில் 70% வந்து ட்ரைசெப் மசில்ஸ் தான் அதிகம், 30% தான் வந்து பைசெப் மசில். அதனால நம்ம ட்ரைசெப்ஸ் அதிகமான கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு. இந்த பாருங்கள், இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு, பட் இது கொஞ்சம் ஈஸி தான். பட் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். முடிஞ்சாலும் நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா. பாடி வெயிட் பாருங்கள், ஒரு 40 டிகிரி நான் பாடி வெயிட் வச்சுருக்கேன். நேராக வைக்காமல் நான் எப்படி ப்ரொசீஜராக பண்ணுறேன்னு அது தெளிவாக பாருங்கள். ஓகேங்களா. அடுத்து செகண்ட் கிளாஸ். இது தேர்ட் வந்து பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த மாதிரி இது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. இது ஈஸியாக இருக்கும். எங்கே புஷ் பண்ணுறோம், நம்ம வந்து உள்ளங்கை வச்சு புஷ் பண்ணி தள்ளுறோம் இல்லை. ஓகேங்களா. ஒரு புஷ்அப் நம்ம தண்டல் எடுக்கிற மாதிரி தான், பட் அதுக்கு பேசிக்கான எக்ஸசைஸ் இது. ஓகேங்களா. இது மாதிரி செவரு போகிறீங்க, புஷ் பண்ணுறீங்க, இன்ஜூர்டு முடிய முகம் வந்து அடிபட்டுறாமல் வந்து செவத்தில் இடிச்சிக்காமல் பண்ணுங்கள். இது பாருங்கள், இது ஐசோமெட்ரிக் ஒர்க் அவுட் பண்ணும். அதாவது எந்த ஒரு நம்ம மூவ்மெண்ட் எதுவுமே பண்ணாமல் பாடி வெயிட் பாருங்கள், நல்லா பேக்கில் கொண்டு வந்துட்டேன். இந்த பாருங்கள், ஒரு கையில் பேலன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸ்ட்ரைட் பண்ணுங்கள், எவ்வளோ முடியுதோ ஹோல்டு பண்ணி வைங்க. ஓகேங்களா. அடுத்தது பெயின் ஆனதுக்கப்புறம் கையை மாற்றிக்கங்க. இது மாதிரி வந்து ஒரு 10 கவுண்ட் கண்டினியூ பண்ணுங்கள். 5 கவுண்ட் அந்த கையில், ஒரு 5 கவுண்ட் வந்து இந்த கையில் மாறி பண்ணுங்கள். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 கையுமே சேர்ந்த மாதிரி பாடி வெயிட் இன்னும் கொஞ்சம் பேக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ஹோல்டு பண்ணுங்கள். ஓகேங்களா. 2க்கு நல்லா வந்து பெயின் ஆகும், உங்களுக்கு வந்து ஒரு எரிகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அது மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு தரமாக கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக ரிசல்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பைசெப் மசில் டார்கெட் பண்ணுறோம். நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ட்ரைசெப் பண்ணிட்டோம், ஆல்ரெடி நிறையா பண்ணிட்டோம். பைசெப்ஸில் வந்து ஒரு 2-3 கிளாஸஸ் நம்ம பண்ணுறோம், அவ்வளோ ரொம்ப கிடையாது. இந்த மாதிரி என்ன பண்ணுறோம் பாருங்கள், நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா எல்போ வந்து நான் வந்து லாக் பண்ணல, லைட்டாக லாக் வந்து ஒரு பெண்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா. இந்த மாதிரி லாக் பண்ணாமல் லைட் பெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி பண்ணுறேன். ஓகேங்களா. இது மாதிரி லாக் பண்ணாமல் லைட் பெண்டு, அப்போ தான் பைசெப் நல்லா லோடு போகும். ஓகேங்களா. இப்போ இந்த பாருங்கள், இந்த சைட்லேருந்து பார்த்துங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து நம்ம ட்ரைசெப் பண்ணுறோம், மசில் ஸ்ட்ரென்த்னிங் தான் ட்ரைசெப் பண்ணுறோம். நீங்கள் இது மாதிரி 2 டம்பிள்ஸ்லையும் பண்ணலாம், இல்லை சிங்கிள் டம்பிள்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா. ஃப்ரீயாக பண்ணுங்கள், ரிலாக்ஸாக லாங் ப்ரீத் அவுட் பண்ணி பண்ணுங்கள். வெயிட் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த பாருங்கள், இது மாதிரி எடுத்துக்கிட்டு 2மே இது மாதிரி பண்ணலாம். 2 சைடுமே காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக கையோட மேல் பகுதி பாருங்கள், அதாவது வந்து முகத்தில் வந்து, அதாவது இந்த ஃபோராம்ஸ் வந்து உங்களுடைய ஃபோராம்ஸும் பேக்கில் காதை விட பின்னாடி இருக்கணும். உங்களுக்கு முழுக்க வந்து முட்டி கீழே உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா காதுக்கும் பேக் சைடில் இருக்கணும். அப்போ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரெச் ஆகும். இது பாருங்கள், இது ஹேமர் கல் தான். அதாவது பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ் 2மே லோடு போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டியை லாக் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், முட்டியை ஃபுல் மேக்ஸிமம் லாக் பண்ணுவேன். ட்ரைசெப்ஸில் லோடு போகும், பைசெப்ஸில் லோடு போகும். நம்ம வந்து ஒரு கிளாஸ் பைசெப்ஸ் போட்டோம், ஒரு கிளாஸ் ட்ரைசெப் போட்டோம், 2மே வந்து சேர்ந்தாப்பு நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்ட்ரெச்சஸ், அவ்வளோ நம்ம ஒர்க் அவுட் முடிஞ்சிருச்சு. இது ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறோம் நம்ம. ஓகேங்களா. ஃபுல் ஸ்ட்ரெச் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். நல்ல கை 2 மேலே நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணுறேன். கீழே நம்ம ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறோம். இது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். இது வந்து நம்ம ஒர்க் அவுட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ தான் வந்து நம்ம மசில்ஸ் ஒர்க் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் லாக்டிக் ஆசிட்னு சொல்லிட்டு ஒரு திரவம் வந்து நம்ம அந்த பாடியில் வந்து ப்ரொடக்ட் ஆகும். அது வந்து ஸ்டோரேஜ் ஆகும். அது ஸ்டோர் ரொம்ப ஆனால் தான் நமக்கு பெயின் அதிகமாக வரும். இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரிலீவ் ஆயிடும். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி பண்ணுறீங்க. இந்த பாருங்கள், இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரெச்சிங். இது மாதிரிலாம் பண்ணுறது, ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. ஓகே, நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் உங்களுக்கு வந்து. இது வந்து ட்ரைசெப்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அதுக்கப்புறம் பாருங்கள், அதே மாதிரி பெஞ்சை யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரெச்சஸ் எப்படி பண்ணுறோம்னா பாருங்கள், இது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக உட்காருறீங்க. எவ்வளோ முடியுது இந்த பாருங்கள், நல்லா உட்காருறீங்க. இந்த பாருங்கள், நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். நீங்கள் வந்து நம்ம லைட்டாக ஜெர்க் பண்ணலாம், லைட்டாக அப் டவுன் பண்ணலாம், இல்லைனா பண்ணலாம். அப்படி உங்களுக்கு முடியல, இந்த மாதிரி ஒரு கால் சப்போர்ட் எடுத்துங்க. ஓகேங்களா. ஒரு கால் சப்போர்ட் எடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஆனால் பட் இந்த ஸ்ட்ரெச் ரொம்ப முக்கியம். அந்த கால் வலிட்டு இந்த கால் நீங்கள் ஸ்டெப் போடும். ஆனால் ஸ்ட்ரெச்சஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் கீழே கூட உட்காந்துக்கலாம், முடியல கூட நீங்கள் கீழே உட்காந்துக்கலாம். உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்ட்ரெச்சஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸஸ் வந்து ஃபினிஷ். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணமோ அதே மாதிரி வந்து என்ன பண்ணுறீங்க, இப்போ மசில் ரிலாக்ஸேஷன் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் நம்ம என்னென்ன பண்ணோம், மசில் ரிலாக்ஸேஷன் பண்ணும்போது, வார்ம் அப் பண்ணும்போது, அப்போ நம்ம வார்ம் அப் எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், பெயின் ஆகும். அப்போடே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெயின், அந்த ஸ்வீட் பெயினோட என்ன பண்ணுவீங்க,
நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு கண்டிப்பாக என்ன பண்ணுறீங்கன்னா ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு கண்டிப்பாக வந்து ஐஸ் வைங்க ஓகேங்களா. லைட் ஐஸ் வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.